ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியில் பொறுத்த வரைக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதா எப்போயுமே ஹைப்போட்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்கிறோம், ஆர் கிரேடியன்ட்டுன்னு சொல்கிறோம், ஆர் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். எப்படி சொன்னாலும் அது என்னது ஹைப்போட்டினியூஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்கும். இது 90 டிகிரினா இந்த இடத்துல ஒரு தீட்டா வரும், இந்த இடத்துல ஒரு தீட்டா மைனஸ் வாட் எவர் தட் அப்படி வரும். அப்போ தீட்டான்னா இட் இஸ் அன் அன்னோன் ஆங்கிள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றும் தெரியாது, பட் அது நம்ம தீட்டான்னு வச்சுக்கிறோம். அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இதுதான் ஒரு டவர் இல்லைங்களா? இது டவர். இந்த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த டவர் த லென்த் ஆஃப் இட் ஷேடோ, அது லென்த் வந்து ஷேடோ இப்படி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இதை எம்ன்னு வைக்கிறோம், இது என்னன்னு வைக்கிறோம், இது ஓ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு சொல்கிறோம், தீட்டாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போட்டினியூஸ். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம், ஆர் பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், ஆர் இதை வந்து பேஸுன்னு சொல்லலாம், இதை வந்து ஹைப்போட்டினியூஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுது இல்லைங்களா? அப்போ கிவன் எம்என்ன்றது என்னது? அந்த பர்பெண்டிகுலரை தான் எம்என் சொல்கிறாங்க. பை என்ஓ அது தான் என்னது? பேஸுன்னு சொல்கிறாங்க. புரியுது இல்லைங்களா? அதுதான் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ √3/1. புரியுதுங்களா? √3 இது சைடில் 1, அதான் √3:1 அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? ஆப்போசிட் சைட் பை அப்படின்ற இதை எடுத்துருக்கோம். அப்போ √3/1 ஈக்குவல் டு √3 அப்படின்றத நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆப்போசிட் சைடு. இப்போது இங்கே பாருங்கள், இது ஆப்போசிட் தீட்டா இருக்கும்போது tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது பர்பெண்டிகுலர் பை பேஸ் இஸ் ஈக்குவல் டு mn/no ஈக்குவல் டு நம்மளுக்கு √3ன்னு தெரியும். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு √3. √3ன்றதுக்கு நம்ம அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிளில் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 60 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? இந்த 60 டிகிரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிகிரி மெஷர்ஸில் பார்க்கும்போது √3க்கு 60 டிகிரி வருது, அதுதான் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்றது நம்ம சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா?